ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி சூப்பரான டேஸ்டான ரோட் சைட் காலிஃப்ளவர் மசாலா தான். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சுடு தண்ணியில் போட்டு 2 நிமிஷத்துக்கு சோக் பண்ணி எடுத்துருங்க. காலிஃப்ளவரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க, அதோட ஸ்டெம்மையும் சேர்த்து. கட் பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கையில் லைட்டாக ஒட்டுற பதத்துக்கு. கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் இதை பக்கோடா மாதிரி போட்டு பொரிச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் எல்லா சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் வறுத்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. மசாலா நல்லா குக் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் ஆட் பண்ணி 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது கிரேவி கொஞ்சமாக திக்காகும். அப்போது நம்ம வறுத்து வச்ச கோபி பீசஸை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸாக வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி அது நல்லா ட்ரை ஆக்கிட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. ஃபைனலாக சர்வ் பண்ணும்போது பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு லெமன் வச்சு சர்வ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கிக் வேணுன்றவங்க கொஞ்சமாக சாட் மசாலாவை தூவிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டான ரோட் சைட் காலிஃப்ளவர் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.